இப்போ நிறைய ஷாப்பிங் போகிறோம், நிறைய உணவு வகைகளை தேடி தேடி திங்கிறோம். இந்த பார்வையா இருக்கு. இவர்கள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு இது மாதிரி பாய்ஸ் எல்லாம் டூராக வர்றப்ப கேங்காக வந்து பண்ணுறது நடவடிக்கைகள் மீது கோபம் கொண்டு அவங்கள கரிச்சு கொட்டுறது திட்டுறதும் நடந்துகிட்டே. வீட்டு வாசல்ல வந்து படுத்திருக்கான், வந்து கூட்டு போ. கரெக்ட் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு டூர் போவாங்க. காசு இல்லப்பா. வருஷம் முழுக்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். தம்பி முருகேசா பார் அண்ணனை பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது அங்க போய் என்ன செய்வீங்க? போய் என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த இடத்த பிரமிச்சு பார்ப்போம். இந்த சிறுத்தையோட ஃபேஸ் மாதிரி ஒரு நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. இந்த சிறுத்தையோட ஃபேஸ் மாதிரி ஒரு மலை வந்து இருக்கு. எப்பறா இது? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அந்த இடத்துக்கு போயாச்சு, என்ன செய்வீர்கள்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? பண்ணுங்க சும்மா ஷூட் பண்ணுங்க. ஊதுற உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸ்? அந்த ஷூட் இல்லடா. ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? நீ யாருடா நீ? டேய் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் போல் இருக்கு. ஏய் சொல்லி வை, ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. நல்லா இல்ல. நீ உன் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட் போய் பண்றீங்க. பாண்டிச்சேரியில என்னன்னா வேற விஷயத்துக்கு போனது. என்ன வேற விஷயமா போனீங்க? சார் ஆல்கஹால் நாட் அலவுட். அதான் என்ஜாய் பண்ணினு பாய்ஸுங்க கூட சில் பண்ணினு. அதான் என்ன சில். சார் ரெடி 1 2. சிக்மங்களூர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் அந்த ஒரு மென்டல் பீஸ் கோசம் சைலண்டாக இருக்கும். எந்த இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கானே பண்ணுவாங்க. அந்த டோபமைன் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்மளுக்கு பிடிச்சது பண்ணணும். ஒரு பிரேக். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் போன மாதிரி சொல்கிறேன். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். பேசிக்கா வந்துட்டு அங்க அந்த போயிட்டு இந்த போட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன். ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே. ஸோ அப்போ போனது பெல்ட் அடிக்கவா என்ன? ரெண்டு விஷயத்துக்கும். எப்படா நடந்துச்சு? போட்டோஸ் எடுக்கிறப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லைங்களா? சுற்றி பார்க்க போகிறேன்னு நானும் அதில் ஒன்று போனேன். பின்னாடி என் ஃப்ரெண்டு கேவலமாக முறைச்சான். விழுந்தானா பாடிலாம் கிடைக்காது. நான் பார்த்துக்கிறேன். உள்ளே வந்து 2 ஹட் இருந்துச்சு, சின்ன வில்லேஜ் இருந்துச்சு. அவங்க வார்ன் பண்ணாங்க. என்னப்பா அந்த பக்கம் போகாத. ஏய் நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில அந்த பழைய ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா லைட் கட்டியிருப்பாங்க. மேல்நாட்டு பாணியில நானும் ஒரு புது குளியல் அறிமுகப்படுத்த போறேன். அதுக்கு பேரு சுதந்திர குளியல். விடிய பார்த்தீங்கன்னா சாங் பாடிக்கிட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்ச்சி மூமெண்ட்னு சொல்லுங்க சார். அது பிரெயினுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதிய வானம் வானம் பிடிக்கும். அப்படி என்ன கத்துனீங்க நீங்க அங்க? என்னோட நேமே கத்துவேன் சார். நித்யராஜ் நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு. வாய்ப்பில்லை ராஜா. இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். அட மானகட்ட மூதறிகளா. என் பிராண்ட் ஆயிடுச்சு சார். ஒரு வீடியோ நான் மதர்ன்னு கத்துனால 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு சார். லைட்டா ஒரு மாதிரி டோபமைன் ப்ராப்ளம் இருக்குதான்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே. மதர் ஏர்மா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுடா. ட்ரிப்பில் அவனை செய்வாங்க. எவனா ஒருத்த மாட்டணும் சார் அந்த ட்ரிப்பில். எவனாவது ஒருத்தர் சிக்கி நமக்கு வந்து அவள் ஆனா. டேய் நீ மூட்டு போடா. கண்டிப்பா மூடிட்டு போயிடுறேன்க்கா. அந்த ஏரியால என்ன ஃபுட் நல்லா கிடைக்குமோ அதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? அவளோடு சேர்ந்து எங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருக்காங்க. இதையே குறை சொல்றீங்க சார்? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி நாங்கள் அதில் போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பார்த்துறதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு.
நிறுத்து வெரி ஓல்டு மேன் இருக்கோம் அப்படின்னா ஒரு காலையில எழுந்து வேலைக்கு போறோம். அப்ப காலையில போகும்போது திடீர்னு நமக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் செய்யலாம், ஆகாமலே இருக்கலாம். செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவமே செத்த பையல. ஜென்ரல் பப்ளிக் போக முடியாது, அவர் மேலே ஏறணுன்னார்ல, ஒரு பெரிய கல். என்ன பெரிய பல்பா? இருக்கிற எல்லா மக்களையும் அதை அஃபெக்ட் பண்ண போதுன்னும் போது அந்த ரிஸ்க் தேவையாங்கிறது மட்டும்தான் எங்க கேள்வி. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. லேக்ல ரீல்ஸ் பண்றோம்னு சொல்லி உள்ள விழுந்துட்டாங்க. 2 hours யாரையுமே இது பண்ண விடாம. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க, வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்சோல் எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். ஒரு ஆர்வம் தான் சார் எங்களை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகுது. அந்த பக்கம் போகாத, அங்க பேய் இருக்கு போது. உங்க என்ஜாய்மெண்ட் ஓகே, பட் உங்க என்ஜாய்மெண்ட்னால அடுத்தவங்களோட பாதிப்பை என்னைக்கு தான் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அங்க இது பண்ணிருப்பாங்க, நம்ம ஃபுல்லா அவங்க கண் பார்வையில வச்சுப்பாங்க, எங்கேயும் போக விட மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பசங்க டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஃபால்ஸுக்கு போனாலும் நின்னு குளிக்கிறது கிடையாது, கத்துறது. அது முண்டந்துறை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ஏய் யூத்ரா, என்ஜாய் பண்ணிட்டோம், ஊத்துறா. அங்க ஒரு கம்பி கட்டியிருப்பாங்க, அதை தாண்டி போக கூடாதும்பாங்க. இவங்க பாறை மேல ஏறி அங்க குதிப்பாங்க சார். அதுக்கு மேல போகாதறாங்கட்டே இவரு வளன இங்க வரைக்கும் கொண்டு வரு வழுக்க போகுதுடா. அங்க கத்துறது, குரங்க புடிச்சு விளாட்டு காமிக்கிறது. பேட் பாய்ஸ். ஆமா அலையறானுங்க. ஆமா ஜோல்ஸ். அப்படின்னா நம்ம வீட்லயே குளிச்சுக்கலாம். நம்ம ஒரு என்ஜாய் பண்ணோம், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஃபால்ஸுக்கு போறோம். அப்படி கேள்றா என் தலா குட்டி. இப்ப என் குழந்தை என் ஹஸ்பண்டோட கையை பிடிச்சு குளிக்கணும்ல. விதி. ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். தடை செய்யப்பட்ட பகுதி, அங்க தேனீங்கெல்லாம் துரத்துது. துரத்துனவன் 9 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் காணோம். ஒருத்தர் வந்து மிஸ் ஆகி மலையில இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு. பாவி விழுந்துட்டானே, இவங்க அம்மா அப்பாக்கு நாளா பயன் சொல்றாங்க பண்ணாடா. இத வந்துட்டு இந்த மாசத்துக்குள்ளேயே 2-3 ஆயிடுச்சு. இந்த மாசத்துக்குள்ள. ஆமா சார். கொஞ்சம் மாதங்கள். ஏன் சார் அழுகுறீங்க? சென்னையில பப் இருக்கு, அங்க கத்துனா யாருமே ஒண்ணு, அது கத்துறதுக்குனே உள்ள இடம். பப்புக்கு போய் குடி. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா